அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமை பொழுது சுயாதீன செய்தி பார்வையில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷரஃப். வணக்கம். வணக்கம் நண்பா. இன்றைய தினம் வசந்தம் டிவி 6வது ஆண்டை பூர்த்தி செய்கின்றது. மகிழ்ச்சிகரமான ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. எங்களோடு இதுவரை காலமும் இணைந்திருந்த வசந்தம் டிவியின் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். சுயாதீன செய்தி பார்வையினூடாக இன்றைய தினம் தேசிய பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஏனைய பத்திரிகைகள் அனைத்துமே பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற முக்கியமான உரைகளை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருந்தது. நேற்றைய தினம் பாராளுமன்றம் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்த ஒரு மன்றமாக இருந்தது. நேற்றைய தினம் ஒரு சூடான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. 20வது சீர்திருத்தம் தொடர்பான விவாதங்கள். இதில் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்த கருத்துக்கள் பிரதான இடத்தை தமிழ் பத்திரிகைகள் வழங்கியிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி அநீதி இழைத்து விட்டார். 20வது திருத்தம் தொடர்பில் சபையில் ஹக்கீம் விசனம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகளுக்கு அநீதி இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருந்த போதிலும் எமது ஆலோசனைகளை நிராகரித்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருப்பதன் மூலம் எமக்கு அநீதி இழைத்து விட்டார் என்று அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம் நேற்று சபையில் குற்றம் சுமத்திய செய்தி பிரதான இடத்தை வீரகேசரி பத்திரிகை பிடித்திருக்கின்றது. அதுபோல தினக்குரல் பத்திரிகை அவரது உரைக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பை இட்டிருக்கின்றார்கள். மஹிந்தவை நிராகரித்தோம், இப்போது வேறு சிக்கல் என்னும் தலைப்பில் அந்த புகைப்படத்துடன் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவை நிராகரித்து செயற்பட்டு தற்போது வேறு சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டதாக நேற்று புதன்கிழமை சபையில் தெரிவித்த அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், தற்போதைய அமைச்சரவையில் உள்ள சிலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தொங்கி ஜனாதிபதி பதவி குறிவைத்து செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான சபை ஒத்துழைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். அதுபோல தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. 20 சிறுபான்மையினரின் யோசனைகளுக்கு பதவிகளுக்காக கனவு காண்போர் இடையூறு, சம்பந்தனின் கூற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் மறுசீரமைப்பு தொடர்பான எமது யோசனைகள் முன்வைப்பதற்கு ஜனாதிபதி ஆசனத்துக்கு கனவு காணும் சிலர் இடமளிக்கவில்லை. தேர்தல் முறை மாற்றத்தின் போது இவ்வாறான சர்வதிகார தான் தோன்றித்தனமான போக்கு ஒரு காலத்திலும் காணப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. தன்ராஜ், நேற்றைய தினமும் 2வது நாளாக தேர்தல் முறைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் நேற்றைய தினமும் நடைபெற்றது. இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். வழக்கமான ஒரு நடைமுறையிலே இது நடந்ததா? அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமினுடைய கருத்துக்களுக்கு வருவதற்கு முன்பதாக தேர்தல் முறைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்பது சட்ட ரீதியான ஒரு நடைமுறையா என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். ஒரு சட்டம் தொடர்பாக அமைச்சரவையிலே ஒரு விடயம் ஆராயப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டதன் பிற்பாடு அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டால் அதனை சபை குழு நிலை விவாதத்திற்கு தான் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பிட்ட ஒரு வாரங்களுக்குள். ஆனால் இங்கே ஒரு புதிய ஒரு நடைமுறை ஒன்றை தான் இப்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது இது சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்கின்ற ஒரு விடயம். இந்த பிரேரணை ஒரு பில், அதாவது ஒரு அமைச்சரவையில் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு சட்டத்திற்கு இவ்வாறான ஒரு ஒத்திவைப்பு மீதான பிரேரணை நடத்தப்பட முடியுமா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒரு சம்பவம் குறித்து, நாட்டிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம், ஒரு நிகழ்வு குறித்து தான் இந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான ஒரு விவாதம் நடத்துவதற்கு தான் வழமையான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம் வர்த்தமானியிலும் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்பதாக அவர்கள் இதற்கு பொருள் கூடவில்லை. தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்பதான ஒரு புதிய பொருள்கோடல் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வழக்கமான நடைமுறை இங்கேயே மாற்றப்பட்டிருக்கிறது என்பதாக கூட சில சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள். எனவே ஒரு நிகழ்வுக்கு, ஒரு சம்பவத்திற்கு இவ்வாறான ஒரு சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடத்துவது என்பது இயல்பான ஒரு விடயம். ஆனால் அமைச்சரவையில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை நேரடியாக அவ்விடயத்திற்கான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்று சொல்லாமல் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான
சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்பதாக பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த நடைமுறையிலேயே பல சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன என்பதும் கூட சட்ட வல்லுநர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது தவிரவும் நாங்கள் இந்த பிரேரணை நேற்றைய தினம் புதன்கிழமையும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமையும் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் பேசியிருந்தார். அதே போன்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் பேசியிருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா உள்ளிட்ட பலருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். நேற்றைய தினம்தான் இந்த கருத்தினை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு. இந்த 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான பேச்சு எழுகின்ற போது இரட்டை வாக்குரிமை என்கின்ற ஒரு விடயமும் சேர்த்தே பேசப்பட்டது. இந்த இரட்டை வாக்குரிமை என்கின்ற ஒரு விடயத்தை முன்மொழிந்தவராக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் காணப்படுகின்றார். அவருடைய இந்த பிரேரணைக்கு பல பேர் அங்கீகரித்திருந்தார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மிகவும் காரசாரமான ஒரு உரையினை அவர் ஆற்றி இருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய எதேச்ச அதிகாரத்தை நீக்குவதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது வேறொரு சிக்கலில் நாம் மாட்டியிருக்கின்றோம் போல் தான் தெரிகின்றது என்பதான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த 20வது திருத்தச் சட்டம் தொடர்பாக ஆராய்வதற்கென்ற ஒரு உபகுழு அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த உபகுழுக்கு மேலாக ஒரு குழு இயங்கி வருகின்றது என்பதை இந்த 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்ற வேளையிலேயே எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்பதாகவும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் குறிப்பாக அடுத்த ஜனாதிபதியாகும் கனவோடு இருப்பவர்கள் பலர் எங்களை பேச விடாமல் தடுக்கின்றனர். அமைச்சரவையில் பேசுவதற்கு கூட சந்தர்ப்பம் வழங்க முடியாத அளவுக்கு எதேச்சதிகார போக்கை நாம் இந்த 20 தொடர்பாக இந்த அரசாங்கத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதான ஒரு காட்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். சிறுபான்மை கட்சிகள் இந்த புதிய கலப்பு தேர்தல் முறையூடாக சிறுபான்மை இனங்கள் பாதிக்க முடியாத அளவிற்கு ஒரு நல்லதொரு தேர்தல் முறை வர வேண்டும் என்பதற்காக பல கூட்டங்களை நடத்தின எல்லோரும் அறிவோம். நாங்களும் தொடர்ச்சியாக சுயாதீன செய்தி பார்வையிலே அந்த விடயங்களை தந்திருந்தோம். எனவே சிறுபான்மை கட்சிகள் சில விடயங்களை பரிந்துரை செய்திருந்தது. அதில் குறிப்பாக இந்த இரட்டை வாக்குரிமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள், தொகுதிகளை அதிகரித்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கெல்லாம் சிறுபான்மை கட்சிகள் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிய போதும் கூட அமைச்சரவையிலே ஆரம்பத்திலே 225 உறுப்பினர்களாகவே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருத்தல் என்கின்ற ஒரு முடிவு வெளியிடப்பட்டது. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் வெள்ளிக்கிழமை கூடுகின்ற போது 237 ஆசனங்களாக உயர்த்துவது என்பதான ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்ட போதும் கூட அதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த இரண்டு இடத்திலும் கூட சிறுபான்மை கட்சிகளினுடைய கருத்துக்களை செவிமடுக்கவில்லை. சிறுபான்மை கட்சிகளுக்கு அநீதி இழைக்கும்படியாக அல்லது அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும்படியாக எந்த ஒரு நடவடிக்கையும் நான் எடுக்க மாட்டேன் என்பதான உறுதிமொழியை ஜனாதிபதி அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கியிருந்தார். அந்த நம்பிக்கை அனைத்து கட்சிகளுக்கும் இருந்தது. ஆனால் இறுதியிலே அந்த கட்சிகளினுடைய பிரேரணைகள், அவர்கள் சொன்ன ஆலோசனைகள் எதுவுமே உள்வாங்கப்படாத நிலையில்தான் இந்த 20வது திருத்தச் சட்ட யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதானது ஜனாதிபதி எங்களை ஏமாற்றி இருக்கின்றார் என்பதையே காட்டுகின்றது என்பதான பல குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இரட்டை வாக்குரிமை என்கின்ற ஒரு இரட்டை வாக்குச்சீட்டு முறைமை என்பதை நாம் பார்க்கின்ற போது பொதுவாக இந்த கலப்பு முறையிலே, அதாவது தொகுதிவாரி தேர்தல் முறை, விகிதாசார தேர்தல் முறை ஆகிய இரண்டு தேர்தல் முறையும் கலந்த ஒரு கலப்பு முறையிலே தேர்தல்கள் நடாத்தப்படுகின்ற நாடுகளை எடுத்து பார்க்கின்ற போது அங்கே நிச்சயமாக இரட்டை வாக்குச்சீட்டு முறை என்கின்ற ஒரு முறைமை இருக்கும். அதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தாய்வானை எடுத்துக்கொள்ளலாம், நியூசிலாண்டை எடுத்துக்கொள்ளலாம், அதே போன்று ஜெர்மனி போன்ற நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த இரட்டை வாக்குச்சீட்டு முறை காணப்படுகின்றது. எனவே இந்த முறைமையினூடாக சிறுபான்மை தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவதற்கான ஒரு வாய்ப்பினை அது உருவாக்கிவிடும் என்பதைத்தான் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தான் அதனை முன்மொழிந்திருந்தார். அதற்கு ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள், சிறுபான்மை கட்சிகள் மற்றும் சிறு கட்சிகளை சார்ந்தவர்களும் அதனை உணர்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சிறுபான்மையினுடைய கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என பல கட்சிகள், அதே போன்று சிறு கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகளும் கூட இந்த இரட்டை வாக்குச்சீட்டு முறைமைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இறுதியாக பார்க்கின்ற போது மாதுலுவாவ சோபித தேரர் அவர்களும் இதற்கான ஆதரவினை வழங்கியிருந்தார். கடந்த தேர்தலிலே, 7வது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு ஒரு முக்கிய காரணம், முதன்மை புள்ளி என்றால் மாதுலுவாவை சோபித தேரரை தான் சொல்ல வேண்டும். எனவே அவர் கூட இப்பொழுது இந்த சிறுபான்மைக்கு சாதகமான ஒரு நிலைமை இந்த இரட்டை வாக்குச்சீட்டு முறையிலே இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையிலே இதை எதையுமே உள்வாங்காத ஒரு நிலையிலே 20வது திருத்தச் சட்டம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு அது வர்த்தமானியிலும் பிரசுரிக்கப்பட்டது. நேற்றைய தினம் வரையிலும் நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சரவையிலே அங்கீகாரம் வழங்குகின்ற போது இவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட பின்பு இவர்கள் மீண்டும் எதிர்ப்பினை வெளிப்படுத்துவது ஒரு வகையான அரசியல் நாடகம் என்பதான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூட அமைச்சரவையில் எங்களுக்கு பேசுவதற்கு இடம் கொடுக்காத வண்ணம் எதிர்கால ஜனாதிபதி கனவிலே இருப்பவர்கள் தடுக்கின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அவர் அமைச்சர் சம்பிக்க
ரணவக்க அவர்களை மேற்கோள் காட்டித்தான் அந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பிரதமரினுடைய கையாளாக நான் பணியாற்றுகின்றேன் என்பதான குற்றச்சாட்டுகளையும் என் மீது வைக்கின்றார்கள். ஆனால் பிரதமர் மீதும் எனக்கு அதிருப்திகள், அவர் தொடர்பான அவருடைய கொள்கைகள் தொடர்பான மாற்று கருத்துகள் இருக்கின்றன. பிரதமருக்கு கையாளாக இருப்பதற்கான எந்த அவசியமும் எனக்கு தேவை இல்லை என்பதான ஒரு விடயத்தையும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கூறியிருக்கின்றார். 7 மாகாணங்களிலும் உள்ள பெரும்பான்மை மக்களினுடைய வாக்குகளை பெற்று எப்படியேனும் அடுத்த ஆட்சியை பிடிப்பது என்கின்ற ஒரு போக்கிலே தான் பிரதமரும் ஜனாதிபதியும் இருக்கின்றார்களே அல்லாமல் சிறுபான்மை கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன, இதிலே அனைத்து மக்களும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையாக இது இருக்குமா என்பது குறித்தான அவதானம் அனைவருக்குமே இல்லாமல் இருப்பது என்பது மிகவும் கவலை அளிக்கின்றது என்பதான கருத்தையும் நேற்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தனையா அவர்களும் அவரவர் லாபங்களுக்காக, கட்சிகளினுடைய நலனுக்காகவும், பிளவுபட்டிருக்கின்ற கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் இந்த 20வது தேர்தல் திருத்த சட்டத்தை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட மிகவும் பலமான சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர் கருத்தினை வெளியிடுகின்ற போது சமையல் கூட சதிகாரர்கள் இவர்கள் என்பதான ஒரு விடயத்தை, சமையலறை சதிகாரர்கள் என்பதாக 20 தொடர்பான இந்த உபகுழுவுக்கு அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த 20வது திருத்தச் சட்டம் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறைப்படி வருமாக இருந்தால் அதிலே சிறுபான்மை மக்களுக்கு, வடக்கிலே இருக்கின்ற கட்சிகளாக இருக்கலாம், அதே போன்று கிழக்கில் உள்ள கட்சிகளாக இருக்கின்றாம், சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற அதே வேளை சிறு கட்சிகளான ஜேவிபி, இடதுசாரி கட்சிகளை நாம் எடுத்து பார்த்தால் அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போவதற்கான ஒரு பெரிய அபாயம் இருக்கின்றது. 7வது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததற்கான முதன்மை காரணமாக நாம் பல பேரை சொன்ன போதும் கூட ஜேவிபியினுடைய பங்கு அதில் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அனுரகுமார திசாநாயக் அவர்கள்தான் அந்த தேர்தலிலே ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு அந்த கூட்டணியோடு ஒன்றாக இருந்து செயற்படாவிட்டாலும் கூட தனித்து அவருடைய குரல் மிகவும் ஓங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது அல்லாமல் பாராளுமன்றத்திலே நடக்கின்ற இந்த விவாதங்கள், உரைகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற போது புள்ளி விவரங்களுடன் மிகச் சரியாக உரையாற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அனுரகுமார திசாநாயக்க தான் எப்போதுமே இருந்து வருகின்றார். அன்று அண்மையிலே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் தொடர்பான அறிக்கைகள் வெளிவருகின்ற போது 100க்கும் அதிகமானவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சை கூட சித்தி அடையாதவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்பதான கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு சட்டத்தை ஆக்குகின்ற இந்த பாராளுமன்றத்திலே காப்போத்த உயர்தரம் கூட சித்தி அடையாத அநேகம் பேர் இருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு தூரம் ஒரு நாட்டிற்கு ஆபத்து என்பதாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கையிலே சட்ட ரீதியாகவும் ஒரு அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றவராக நாம் அனுரகுமார திசாநாயக்கவை கருதலாம். எனவே அவருடைய அந்த சிறுபான்மை கட்சிகளும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 20 மூலம் உருவாகும் என்றால் அது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் என்பதைத்தான் அரசியல் அவதானிகளும் கருதுகின்றார்கள். எனவே நேற்றைய தினம் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் பல்வேறு விடயங்களை இது தொடர்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். தன்னுடைய அதிருப்தியையும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பூரண எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக நீதிமன்றம் செல்வதற்கும் தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பினை அனைத்து சிறுபான்மை கட்சிகளும் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்ற இந்த நிலையிலே அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் மிக முக்கிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அமைச்சர் ஹக்கீம் அவர்களுடைய உரையை பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்ட ஒரு கேபினட் அமைச்சரை இலக்கு வைத்து அவர் பேசியது போல் தோன்றியது. காரணம், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அந்த அமைச்சர் செயற்படுவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தொங்கிக் கொண்டு அவர் ஜனாதிபதியாக ஆகும் கனவோடு செயற்படுவதாகவும் அவர் தனது உரையில் ஒரு காட்டமான ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். இதேவேளையில் தினக்குரல் பத்திரிகை இரட்டை வாக்கு சம்பந்தமான ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. இரட்டை வாக்கு சீட்டு முறையை அனுமதிக்க முடியாது, எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடா தெரிவிப்பு எனும் செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இரட்டை வாக்கு சீட்டு முறையால் இன மத குல பேதம் ஏற்படும் என்பதும் அதனால் அனுமதிக்க முடியாதெனவும் தெரிவித்த எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான ஜான் செனவிரத்ன தேர்தல் முறை மாற்றுவதன் மூலமே ஜனநாயகத்தை பலப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கின்றது. தகுதி சான்றிதழின்றி எவரும் தேர்தலில் போட்டியிட முடியாது, தேசிய அபாயகர ஔதட கட்டுப்பாட்டு சபை அறிவிப்பு எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. விவரங்கள் திரட்ட நாடு முழுவதும் 200 குழுக்கள் எனவும் பெப்ரல் அமைப்பினால் வெளியிடப்பட்ட பிரகடனத்துக்கு அமைய கட்சித் தலைவர்களும் இதற்கு இணக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயமானது தேசிய அபாயகர ஔதட கட்டுப்பாட்டு சபையின் தகுதி சான்றிதழின்றி எந்த ஒரு நபரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாதென அதன் தலைவர் டாக்டர் சமீர நிலங்க சமரசிங்க நேற்று தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியின் சுருக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த தேசிய அபாயகர ஔதட கட்டுப்பாட்டு சபையினுடைய இந்த தகுதி சான்றிதழானது எவ்வாறு வழங்கப்படும் என்றால், இது குறித்து விவரங்களை திரட்டுவதற்கு 200 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது.
பெப்ரல் அமைப்பும் பிரகடனத்தின்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் ஒவ்வொரு நபரும் போதைப்பொருள் பாவனை, விற்பனை, விநியோகத்துடன் தொடர்பான மதுபான விற்பனை நிலைய மற்றும் எத்தனால் இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம், கசினோ அனுமதி பத்திரம் ஆகியவற்றை கொண்டிருக்கலாகாது. இவை கொண்டிருக்குமானால் இந்த தேசிய அபாயகர ஔதண கட்டுப்பாட்டு சபையானது அவர்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி சான்றிதழை வழங்காது எனவும், ஆகவே எதிர்வரும் தேர்தல் ஒரு சிறப்பான ஒரு தேர்தலாக அமையும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரகடனத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லப்படும் வகையில் எமது தேசிய அபாயகர ஔதண கட்டுப்பாட்டு சபையானது தனிநபர் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் போதைப் பொருளுடன் தொடர்புடைய தகவல்களை திரட்டி சேகரிக்க வைக்கும் தரவு களஞ்சியமாக செயற்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக உத்தியோகபூர்வமான அடித்தளம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக கருதப்படுகின்றது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த கசினோ அல்லது மதுபான விற்பனை நிலையம், எத்தனால் இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் இவை வைத்திருக்கின்றவர்கள் இவை சார்ந்த வியாபாரங்களில் தேர்தலில் போட்டியிடுகின்ற போட்டியாளர்களோ வேட்பாளர்களோ அல்லது அவர்களது நெருங்கிய உறவினர்களோ இவ்வாறு வைத்திருப்பார்களாக இருந்தால் இந்த தேசிய அபாயகர ஔதண கட்டுப்பாட்டு சபையானது அவர்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி சான்றிதழை வழங்காது. அவ்வாறான தகுதி சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு கட்சி தலைமையகம் அவர்களுக்கான வேட்பு மனுவை வழங்காது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் எதிர்வரும் காலத்தில் சரியான நபர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சரியான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் முதலில் பார்த்த செய்தியோடு தொடர்புபட்டு இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினூடாக பார்க்கலாம். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதிய ஒரு தேர்தல் முறை, அதாவது புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கின்ற நிலைமையில் இப்போது இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பு மனுக்கள் சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்படுகிறது. காரணம் எதிர்வரும் காலங்களில் பொது தேர்தல் ஒன்றை அடுத்தடுத்த மாதங்களில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். தினக்குரல் பத்திரிகையின் செய்தி ஒன்று இவ்வாறு தெரிவிக்கின்றது. அரசியலை தூய்மைப்படுத்தும் போராட்டம் இன்று ஆரம்பம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசியலை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் மார்ச் 12 இயக்கம் 10 லட்சம் கையெழுத்து வேட்டை போராட்டத்தை இன்று வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் இப்போராட்டம் எதிர்வரும் 4ஆம் தேதி விகாரமாதேவி பூங்காவில் பிற்பகல் 3 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக அமைப்பின் அழைப்பாளர்களில் ஒருவரான ரோஹன எட்டியாராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். மேற்படி விடயம் தொடர்பாக மார்ச் 12 இயக்கம் கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று புதன்கிழமை ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியது. அதில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். மார்ச் 12 பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு தகுதியானவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்குடன் இப்போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இதன்போது தமக்கு சேவை செய்யக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடியவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து இதன் போது தெளிவுபடுத்த உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போராட்டத்துக்கு வர்த்தக சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள், முன்னணி அரசியல் உத்தியோகத்தர்கள், கலைஞர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தர முன்வந்திருப்பதாகவும் எம்மால் எதிர்வரும் காலங்களில் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைத்து மக்களையும் பங்கெடுக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார்களாகவே பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த அரசியலை தூய்மைப்படுத்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம். இவ்வாறான போராட்டங்கள், இவ்வாறான அழுத்தங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது சரியான மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் கட்சிகள் வேட்பு மனுவை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இன்று சுதந்திர சதுக்கத்தில் முற்பகல் 9 மணிக்கு சமய தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பமாகி வரலை மருதானை தொழில்நுட்ப சந்தியினூடாக புறக்கோட்டை பேரணி வந்தடையும் எனவும் இதன் பின்னர் கலனி, கம்பா, மினுவாங்கோட ஊடாக குர்நாகலை சென்றடைந்து நிறைவு பெறும் எனவும் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின் திருப்பு முனையாக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தூய்மையான அரசியல் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதே இதன் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தனராஜ். ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். இந்தியாவை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஊழலுக்கு எதிரான அமைப்பு என்பதாக அண்ணா ஹசராவினால் ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒரு பெரியதளவு மக்கள் விழிப்புணர்வு அங்கே ஏற்பட்டது. மக்கள் எல்லோருமே பெரும்பான்மை கட்சிகளையும் புறக்கணித்து ஒரு புதியதொரு தெரிவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அந்த போராட்டம் உருவாக்கியது. அந்த போராட்ட குழுவில் இருந்த ஒரு பிரிவினர் தான் ஆம் ஆத்மி என்கின்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி அரசியல் பிரவேசம் செய்து இப்பொழுது டெல்லி சட்டமன்றத்தை கைப்பற்றுகின்ற அளவிற்கு அவர்களுக்கான ஆதரவு மக்கள் வசம் இருந்து கிடைக்கப்பெற்றது. உண்மையிலே இத்தகையதொரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையோடு ஒரு குழு இயங்குவது என்பதை நாம் வரவேற்கலாம். ஆனால் இன்று தன்ராஜ் நாம் யோசிக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சிக்குள் இருப்பவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுவதையும் நாம் இன்று ஊடகங்களிலே பார்க்கின்றோம். எனவே இத்தகையதொரு புரட்சி போராட்டம் அல்லது ஒரு புதிய கருத்துக்களோடு ஒரு அணி வருகின்ற போது உண்மையிலே அவற்றை வரவேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற அதே கட்டத்திலே இன்று மேற்குலகினுடைய சதிகள் என்று நாம் பார்க்கின்ற போது
அவர்கள் ஒரு புரட்சியை துளிர் விடுவது மட்டும்தான் அந்த புரட்சியாளர்களினுடைய வேலையாக இருக்கின்றது. அதனை வளர்த்து தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றுகின்ற ஒரு பெரியதொரு சதியை இன்று வேறு வேறு நிறுவனங்கள், மேற்கு ஊடகங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆய்ந்தறிந்து அதனோடு ஏந்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இருந்த போதும் கூட இந்த அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதான ஒரு தேவை நிச்சயமாக நம்மிடையே தேவைப்படுகின்றது. 100க்கும் அதிகமானவர்கள் காப்போத்த உயர்தரமே படிக்காதவர்கள் எம் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போதே ஒரு பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே லீ குவான் யூனுடைய காலத்திலே இலங்கையை போன்று நான் வர வேண்டும் என்பதான் அவருடைய சிந்தனை. இன்று நாம் எங்கே இருக்கின்றோம், சிங்கப்பூர் எங்கே இருக்கின்றது என்று யோசித்து பார்க்கின்ற போது இதற்கு என்ன காரணம் என்றால் மக்களுக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கின்றது. தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த வாக்கு உரிமையை பயன்படுத்தாதவர்களாக மக்கள் பெரும்பாலும் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் தோற்றுப்போபவர்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பாலும் மக்கள் மீதுதான் எங்களுடைய கைகளை சுட்டி காண்பிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எந்த அடிப்படையில் நாம் வாக்கினை செலுத்துகின்றோம், வாக்கு உரிமை என்பதை நாம் எந்த அளவு பயன்படுத்துகின்றோம், எங்களுடைய உரிமையை எவ்வாறு நாங்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே ஒரு பாராளுமன்றத்திற்கு நாம் அனுப்புகின்றவர்கள், எங்களுடைய பிரதிநிதிகள், அரசாங்கத்தை உருவாக்குபவர்கள் நாங்கள். அவ்வாறு நாம் அனுப்புபவர்கள் இந்த நாட்டிற்கு என்ன நல்ல விடயத்தை செய்யக்கூடியவர்கள், ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதியை அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் எத்தகைய தன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூர நோக்க சிந்தனையோடு மக்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலம் இது என்பதையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். இதேவேளை பாராளுமன்றத்தில் இன்று ஒரு பதில் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் கலைக்கப்படாவிடில் ரணில் இன்று பதில் வழங்குவார். தினக்குரல் பத்திரிகையின் செய்தி சபாநாயகர் தெரிவித்ததாக அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு இன்று பாராளுமன்றம் கலைக்கப்படாதிருந்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதில் வழங்குவார் என்று சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ஆதரவு எம்பியுமான தினேஷ் குணவர்தன கேள்வி எழுப்பிய போது சபாநாயகர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதிலிருந்து பாராளுமன்றத்தினுடைய ஆயுள் காலம் இவ்வாறு ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சபாநாயகருடைய அந்த பதிலிலிருந்து. ஆகவே விரைவில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட ஒரு தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் என்பது இந்த உரையின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்திலே அவர் கேட்டிருக்கின்ற விடயம் இதுதான் தன்ராஜ். அதாவது இப்பொழுது புதிய ஆட்சி வந்து 5½ மாதம் ஆகிவிட்டது. 1984ஆம் ஆண்டு ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் சட்டம், அதே போன்று அரசியலமைப்பின் 36வது சரத்தின் கீழும் கூட ஜனாதிபதிகளுக்கான அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சிறப்புரிமைகள் சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இப்பொழுது ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் அவர். எனவே அவருக்கு தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. அதே போன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே முன்னாள் ஜனாதிபதிக்கான உரிய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்பதாகத்தான் தினேஷ் குணவர்தன பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். அவர் குறிப்பாக சொல்கின்ற போதும் முன்னாள் ஜனாதிபதியான JR ஜெயவர்தன, பிரேமதாச உள்ளிட்டவர்களுடைய மனைவிமாருக்கு ஒரு அரச வாசஸ்தலம் வழங்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம், அலுவலகம் என்பனவும் கூட வழங்கப்பட்டு பாதுகாப்பு என்பனவும் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் இவர்கள் தாமதப்படுத்துகின்றார்கள் அல்லது அந்த சட்டத்திற்கு அமைவாக சரியான முறையிலே பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அந்த நேரத்திலே இப்போ லக்ஷ்மன் கிரியல் அவர்கள் அமைச்சர் அவர்கள் எழுந்து அதற்கான பதிலை கொடுத்திருந்தார். அதாவது முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் அவர்களே 212 பேர் வரையிலுமே பாதுகாப்புக்காக அரசாங்கம் நியமித்திருப்பதாக ஊடகங்களுக்கு அறிக்கை தெரிவித்திருக்கின்ற போது நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் என்பதாக கேட்டிருந்தார். அதற்கு மறுத்து பதிலளித்த தினேஷ் குணவர்தன் அவர்கள் நடைமுறையில் இல்லாத உண்மைக்கு புறமான விடயங்களை இங்கே பேச வேண்டாம் என்பதாக காரசாரமான விவாதம் அவர்கள் இருவருக்கு இடையிலுமே சென்றிருக்கின்றது. அதற்கு பிறகு சபாநாயகர் பதிலளிக்கின்ற போதுதான் பாராளுமன்றம் கலைக்கப்படாமல் இருந்தால் இந்த குற்றச்சாட்டுக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படவில்லை என்பதாக குற்றம் சாட்டுகின்ற இந்த விடயத்திற்கு பிரதமர் அவர்கள் பதில் அளிப்பார் என்பதான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் நேற்றைய தினம், அதாவது கடந்த இரவு பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதற்கு காரணம் தமிழ் முற்போக்கு கூட்டணி, மனோ கணேசன், அதே போன்ற அமைச்சர் ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் உள்ளிட்டவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்த போது 24ஆம் தேதி நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதான ஒரு உறுதிமொழியை அவர் வழங்கியிருந்தார். அதற்கு அமைவாகத்தான் நேற்று பத்திரிகைகள், இணையதளங்கள், ஊடகங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்படவில்லை. எனவே சபாநாயகர் உட்பட அனைவருமே இப்பொழுது, பிரதமர் கூட இப்பொழுது குழப்பத்தில் இருக்கின்றார். பாராளுமன்றம் கலைக்கப்படுமா இல்லையா என்று இன்றைய பத்திரிகைகள் உட்பக்க செய்தியாக பார்த்து
வார்த்தை ஞாபகம் ஒன்று வருகிறது. அதாவது கடவுளுக்கும் ஜனாதிபதிக்கும் தான் தெரியும், பாராளுமன்றம் இப்போது கலைக்கப்படும் என்பதான ஒரு விடயத்தையும் கூட சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த செய்தியோடு நாங்கள் நேற்றைய தினம் முக்கிய சந்திப்புகள் சிலவற்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த வகையில் ஜனாதிபதியுடன் சந்திப்பும் இடம்பெற்றிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு வழங்கியிருக்கின்றார்கள். தமிழ் கூட்டமைப்பு எம்பிக்கள் ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு, சந்திரிகாவும் கலந்து கொண்டார் எனும் தலைப்பில் அரசியல் தீர்வு உட்பட வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று புதன்கிழமை உரையாடி இருக்கின்றார்கள். சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கலந்து கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியுடன் கூட்டமைப்பினர் சந்தித்து பேச்சு, அரசியல் தீர்வுக்கான பொறிமுறை குறித்து ஆராய்வு, அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்தும் வலியுறுத்து என்ற செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கான நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்றை அடைவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோருக்கும் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவுக்கும் இடையில் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று நண்பகல் நடைபெற்றதாகத்தான் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகிய இருவரும், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கலந்து கொண்டார்கள். இதிலே கலந்து கொண்டவர்களை பார்க்கின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, அதே போன்று டெலோவினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராஜா, எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையிலே பல விடயங்கள் ஆராயப்பட்டதாகவும் மிகவும் தீர்க்கமான முறையிலே இதற்கான தீர்வுகள் எட்டப்படுவதற்கான உறுதிமொழிகள் வழங்கப்பட்டதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக யுத்த நிறைவுக்கு பின்னர் வடகிழக்கு மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளை விடுதலை செய்வது தொடர்பாக பேசப்பட்டதாகவும், காணாமல் போனோர் தொடர்பாக எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்னாள் போராளிகள் இலங்கைக்குள் நாடு திரும்புகின்ற போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்றமை தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதும் வடக்கு மாகாணத்திலே மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. இது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் இன்னும் குறிப்பாக சமகாலத்திலே பார்க்கின்ற போது விடுவிக்கப்பட்டதாக சில நிலப்பகுதிகள், குறிப்பாக சம்பூர் பகுதியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது 818 ஏக்கரை விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கூட தெரிவித்திருந்தும் கூட அது மக்களுக்கு வழங்கப்பட்டு மீண்டும் அது வாபஸ் பெறப்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஒரு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தை உருவாக்குவதற்கான அவர்கள் அதற்கு எதிராக அந்த நிறுவனத்தினர் வழக்கு தாக்கல் செய்து அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல இடங்களிலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மீள அந்த நிலத்தினை ஒப்படைப்பதாக கூறப்பட்ட விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமையை காண்கின்றோம். எனவே இத்தகைய விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு கனதியான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது புதிய ஆட்சி ஒன்று வருகின்ற போதும் கடந்த 7வது ஜனாதிபதி தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த 49 கூட்டமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், அரசியல் கட்சிகளையும் சார்ந்த ஜனாதிபதியை முன்னிறுத்திய இந்த அமைப்புக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்பதிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு தெளிவாக அங்கே பேசப்பட்டது. இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்குள் தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றது. 19வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், ஜனாதிபதியினுடைய அத்துமீறிய அதிகாரங்களை குறைக்க வேண்டும். இத்தகைய விடயங்களில் ஈடுபட்டு அதற்கு பிறகு ஒரு பொது தேர்தல் நடைபெற்றதன் பிற்பாடு புதிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்படும் என்பதாக ஏற்கனவே உறுதியளித்திருந்தது. அதற்கு அமைவாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முடிந்தளவு பொறுமை காத்து வருகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய சார்பாக தமிழ் மக்களுக்கு இன்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எட்டப்படும் என்பதான நம்பிக்கைகளும் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த போதும் கூட ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அதிகம் அழுத்தம் கொடுக்காது இந்த அரசாங்கத்தோடு நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த 100 நாள் ஆட்சி காலத்தினுடைய முதல் பகுதியிலும் இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக ஓரிரு மாதத்துக்குள் தீர்வு எட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட போதும் கூட இன்று வரையிலும் அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. அதிலே சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூட அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இத்தகைய விடயங்களில் ஒரு புரிந்துணர்வுடன் கூடியதொரு போக்கை தமிழ் தேசிய
தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் காண்பிக்கின்றார்கள். இந்த நம்பிக்கைக்கு கை கொடுக்கும் விதமாகவும் இந்த நம்பிக்கைக்கான ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் விதமான அக்கறையும் அரசாங்கமும் தொடர்ந்து செலுத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் கூட மாகாண முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டத்தினை ஜனாதிபதி நடத்தியிருந்தார். 100 நாள் வேலை திட்டத்திற்குள் உள்வாங்கப்படாத ஒரு விடயத்தை ஜனாதிபதி முன்னின்று நடத்தியிருந்தார். எனவே இந்த தேசிய இன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு அக்கறை அவரிடம் இருப்பது போன்று தெரிகின்றது. அதே போன்று சிறுபான்மை மக்களினுடைய பங்களிப்பு இல்லாது ஆட்சி அமைக்க முடியாது என்பதான ஒரு கருத்தினையும் வெளியிட்டிருந்தார். எனவே இத்தகைய கருத்துக்கள் ஊடாகவும் இவ்வாறான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்டவர்களுடைய சந்திப்புகளின் ஊடாகவும் சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வினை இந்த புதிய அரசாங்கம் பெற்றுத்தரும் என்பதான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே தோன்றியிருப்பதையும் நாம் இந்த இடத்திலே கூறியாக வேண்டும். அதே நேரத்தில் 20வது திருத்தச் சட்டம் உள்ளிட்ட விடயங்களிலே அரசினுடைய சில போக்குகளை நாம் பார்க்கின்ற போது ஒரு வகையான சந்தேக போக்கும் எங்களுக்கு சந்தேக பார்வையும் நமக்குள் தோன்றாமல் இல்லை. எனவே எது எப்படி இருந்த போதும் கூட ஜனாதிபதி மீது அதிக நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதே போன்று பிரதமர் மீதும் நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி தான் விரும்பியதை செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடைய உட்காட்சி பூசலால் இப்பொழுது பாரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பதையும் கூட இந்த பொதுமக்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்துக்குமான ஒரு தீர்வு எட்டப்பட்டு வருகின்ற பொதுத் தேர்தலிலே ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு அதன் மூலமாக நாட்டிலே நல்லாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் வருமாக இருந்தால் மாத்திரம்தான் நீண்ட காலமாக 3 தசாப்தத்திற்கு மேலாக பேசப்படுகின்ற சிறுபான்மையினருடைய அரசியல் ரீதியான உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்டப்படும் என்பதையே எம்மால் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். மக்களின் காணிகளை மீள கையளிக்கும் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்படும். வடக்கு பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் சுவாமிநாதன் தெரிவிப்பு எனும் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. படையினரின் வசமுள்ள வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை மீள கையளிப்பதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் உடனடியாக மேற்கொள்ள உள்ளதாக மீள குடியேற்றம் புனர்நிர்மாணம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் வடகிழக்கு மக்கள் பிரதிநிதிகளும் உறுதியளித்திருக்கின்றார். அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் கவனத்திற்கு குறித்த விடயத்தை கொண்டு செல்ல இருப்பதாகவும் எதிர்வரும் 29ஆம் 30ஆம் தேதியில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்து படைத்தரப்பு மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி உள்ளதாகவும் அதே போன்று 1ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலும் அனைத்து தரப்பையும் சந்திக்க உள்ளதாகவும் மீள்குடியேற்ற புனர்நிர்மாணம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் அவருடைய அமைச்சில் இருந்த வேறு பிரிவுகளாக சந்தித்து உரையாடிய போதே இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பு ஒருபுறமாகவும் அடுத்ததாக அமைச்சர் ரிஷாட் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் உள்ளிட்ட குழுவினருடனான சந்திப்பும் இடம் பிடித்திருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த சந்திப்புகளின் போது இந்த விடயங்களை அவர் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். இதேவேளை நேற்று மங்கள சமரவீர வெளிவகார அமைச்சர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு ஒரு பல்வேறுபட்ட விடயங்களை அவர் சுட்டிக்காட்டிய விடயங்களாக அமைந்திருக்கின்றது. அவற்றில் முக்கியமான ஒரு விடயமாக தினக்குரல் பத்திரிகையின் ஒரு உள்பக்கத்தில் முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக தந்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த சமூக மாநாட்டை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, அமைச்சர் சமரவீர திட்டவட்டம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் சமூகம் சர்வதேச மாநாட்டை வருட இறுதியில் நடத்துவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர புலம்பெயர்ந்தோர் அனைவரையும் புலி பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் மக்களின் மனங்களை வெல்லாத வரையில் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலை தொடரவே செய்யும் என அவர் தெரிவித்த அவர் அரசு தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நாட்டின் பிரிவினைவாதத்துக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஆனால் பிரிவினை சிந்தனை உருவானதற்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணப்பட வேண்டியது மிக முக்கியமானதாகும் எனவும் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருப்பவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்கள் முஸ்லீம்கள் காணப்படுகின்றனர். அவர்களுக்கு புலம்பெயர் சமூகத்துக்குள் உள்வாங்கப்படுவார்களே ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த புலம்பெயர் சமூக மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதெனவும் எம்மிடையே உள்ள சில இனவாத சக்திகள் தமிழர்கள் எல்லோரையும் புலி பயங்கரவாதிகளாக இடை போட்டு பார்க்கின்றனர். இவ்வாறு பார்ப்பது பெரும் தவறாகும். புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்கள் அனைவரும் எமது நாட்டு பிரஜைகள். புலம்பெயர் சமூகத்தை தவறாக பார்க்க முற்படக்கூடாது எனவும் ருத்ரகுமாரன் வர்ணசிங்கம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாகும். ருத்ரகுமாரன் அங்கு இனவாதத்தை பேசுகின்றார், வர்ணசிங்கம் சிங்களவர் மத்தியில் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார் எனவும் ஒரு விரிவான ஒரு காட்டமான ஒரு அறிவித்தலை அவர் விடுத்திருக்கின்றார் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது.
நிச்சயமாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இந்த புலம்பெயர் மக்களினுடைய இந்த மாநாட்டை நடத்துவதிலே மிகவும் குறியாக இருக்கின்றார். புலம்பெயர் சமூகம் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் வெளியிலே அவர் ஊடகவியலாளர் மத்தியிலும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். புலம்பெயர் சமூகம் டயஸ்போரா என்று சொல்கின்ற போது இலங்கையில் மாத்திரம் இருப்பதாக நினைக்கின்றார்கள். டயஸ்போரா என்பது எல்லா நாடுகளுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்தவர்களை எடுத்துக்கொண்டால் இந்தியா மக்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்பவர்களை பார்க்கலாம். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கூட அமெரிக்க மக்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்வதை பார்க்கலாம். எனவே டயஸ்போரா என்பது எல்லா நாடுகளிலுமே அந்த டயஸ்போரா என்கின்ற புலம்பெயர் சமூகம் இருக்கிறது. இந்த சமூகத்துக்குள்ளே விஞ்ஞானிகள், வைத்தியர்கள், அறிஞர்கள் என பல்வேறு தரப்பட்டினவர்கள், அதாவது உலகளாவிய ரீதியிலே மிகவும் மூளைசாலிகளை நாம் இந்த சமூகத்திற்குள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சமூகத்தினூடான ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வருவது அவசியம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகளிலே புலம்பெயர் சமூகத்தோடு இயைந்து இந்த தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வினை காண்பது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி அதனை எழுத்து வடிவிலே உறுதிப்படுத்தி இருந்தாரே அல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. குறிப்பாக பார்க்கின்ற போது 13வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதான வற்புறுத்தல்களும் வலியுறுத்தல்களும் கோரப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் 13ற்கு மேலாக சென்று 13+ஐ நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதாக உறுதியளித்திருந்தார். அவருடைய உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் என்பன வெறுமனே உறுதிமொழிகளாகவும் வாக்குறுதிகளாகவும் எழுத்து மூலமாகவும் இருந்ததே அல்லாமல் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் எத்தனிக்கவில்லை. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் போதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளை எல்லாம் பலமுறை சந்தித்த போதும் ஒவ்வொரு சந்திப்பிலும் வாக்குறுதியை கொடுத்தார், அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த வெளிவிவகார அமைச்சர் கருத்து தெரிவிக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியினுடைய அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகளிலே சொல்லப்பட்ட விடயத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். புலம்பெயர் சமூகம் என்பதை நாம் அவ்வாறு நோக்கக்கூடாது. அவர்கள் எல்லோரும் புலிகள் அல்ல. அவர்களில் உள்ள மூளைசாலிகளையும் எங்களுடைய நாட்டிலே அவர்களை முதலீட்டாளர்களாகவும் ஏனைய ஒரு பங்கிலுமே அவர்களையும் பயன்படுத்துவதனூடாக நாட்டை அபிவிருத்தி செய்யலாம், கட்டி எழுப்பலாம், கூடவே தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வினை எட்டலாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு விடயம் அவர் இந்த நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். அதாவது அண்மையிலே அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு உலகத்திலே அச்சுறுத்தலாக இருக்கின்ற பயங்கரவாதிகள் அமைப்புகள் தொடர்பான அந்த அறிக்கையிலே 2014ஆம் ஆண்டு இலங்கையிலே 2009ஓடு யுத்தம் முடிவுற்ற போதும் கூட இந்த இலங்கைக்கு வெளியிலே அந்த விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிதி இணைக்கப்படுகின்றது, நிதி மூலம் சேகரிக்கப்படுகின்றது, அதன் மூலமான ஒரு பயங்கரவாத இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பன ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சியினர் இதனையே துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி எனவே நாட்டிலே பயங்கரவாதம் தலை தூக்க இருக்கின்றது, எதிர்காலத்திலே பிரச்சனைகள் எழ இருக்கின்றன என்பதான ரீதியிலே அவர்கள் குற்றம் சாட்டி எனவே முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சிதான் தேவை என்கின்ற ரீதியிலே அவர்கள் கருத்து வெளியிடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் தெளிவான ஒரு பதிலை நேற்றைய தினம் இதற்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கையானது 2014ஆம் ஆண்டினுடைய அறிக்கை. 2014ஆம் ஆண்டு இலங்கையில் யார் ஆட்சி செய்தார் என்றால் அது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் ஆட்சி செய்திருந்தார். எனவே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக ஒழித்து விட்டோம் என்று சொன்னதிலே தவறு இருக்கிறது. எனவே அவர் வெற்றி வாகை சூடியதாக மார்தட்டி கொண்டதிலே குறைபாடு இருக்கிறது. எனவே அவருடைய ஆட்சியின் போதும் உள்ளே யுத்தம் முடிந்திருந்தாலும் கூட வெளியிலே இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்திலே தான் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் அந்த அறிக்கை வெளியிடுகின்றது. எனவே இந்த அமெரிக்காவினுடைய அறிக்கை இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சியினர் ஒரு அறிவு இன்மையோடு இவர்கள் பேசுவது போன்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. இந்த குற்றச்சாட்டு முன்னைய அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்களும் அதைத்தான் தெரிவிக்கின்றோம். கடந்த ஆட்சியின் போதும் இவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிற்பாடு அதற்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய ராஜதந்திர நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடவில்லை. சர்வதேசத்தோடு இணைந்து செல்ல வேண்டிய பல்வேறு தருணங்களை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு தூரநோக்கமின்மையோடு செயற்பட்ட கடந்த அரசாங்கத்தினுடைய பின்விளைவுகள் தான் இந்த அறிக்கை என்பதை அவர் தெரிவித்திருப்பதோடு கடந்த அரசாங்கத்தின் போது 18வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதனூடாக தொடர்ந்தும் இந்த நாட்டிலே ராஜாவாக இருப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி முயற்சி செய்தார். அதே போன்று சுயாதீன ஆணைக்குழுக்களை இல்லாதொழித்தார். இப்படியான இவருடைய நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இந்த விடுதலை புலிகள் கூட புலம்பெயர்ந்த தேசங்களிலே அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பறைசாற்றுகின்றதே அல்லாமல் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த பழியினை போட முடியாது என்பதான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அத்தோடு அல்லாமல் இந்த யுத்தம் தொடங்கிய காலகட்டத்திலேயே பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் யுத்தத்திற்காக ஆயுத கொள்வனவு செய்கின்ற போதே தரகு பணத்தையும் பெற்றிருக்கின்றார். இது தொடர்பான ஆதாரங்கள் நிறையவே எங்களிடம் இருக்கின்றன. இதற்காக நீதிமன்றத்திலே அவர் தன்னுடைய சாட்சியத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்பதான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். வெளிவிவகார
அமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே நாம் பார்க்கின்ற போது அதிலே குறிப்பாக இந்த 2014ஆம் ஆண்டினுடைய அமெரிக்க அறிக்கை தொடர்பான கருத்தை நாம் வரவேற்கின்ற அதே விடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே சொல்ல வேண்டும் என்று எமக்கு தோன்றுகிறது. அதாவது வெளிவிவகார அமைச்சர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதான குற்றச்சாட்டுகள், பல நாடுகள் 4 நாடுகள் அதற்கு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முன்னைய நாள் பாதுகாப்பு செயலாளர் மீதான குற்றச்சாட்டுகள் என தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். அதற்கான ஆதாரங்களை நிரூபித்து அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கான விசாரணைகளை முடுக்கிவிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொருத்தமாக இருக்குமே அல்லாமல் தொடர்ச்சியாக வெறும் குற்றச்சாட்டுகளாக இது இருப்பது என்பதும் கூட அரசியல் அவதானிகளினுடைய கருத்தின்படி இதன் மீதான ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்பதால் வெளிவிவகார அமைச்சரினுடைய குற்றச்சாட்டுகளை முடிந்த அளவிலே அதை நிரூபிப்பதற்கான வழிவகைகளையும் அவர் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த குற்றச்சாட்டுகள் மீதான ஒரு மதிப்பு குறைந்து போகும் என்பதும் கூட எங்களுடைய அவதானமாக இருக்கிறது. அதேவேளை அவர் தெரிவித்திருக்கின்றார், இது சம்பந்தமாக நாங்கள் தெரிவித்த கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் என் மீது வழக்கு தொடுக்கலாம் எனவும், யுத்தத்தை ஆரம்பிக்கும் போதே கோத்தா தரகு கூலி பெற்றார் எனவும் தெரிவித்திருக்கின்றார். தினகரன் பத்திரிகை நான் செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அமெரிக்காவின் அறிக்கையில் மைந்த ஆட்சியின் தோல்வி பிரதிபலிக்கின்றது. ராஜபக்ஷ குடும்பத்தை யுத்தத்தை விற்று பிழைத்துள்ளது. யுத்தம் ஆரம்பிக்கும் போதே கோத்தா தரகு கூலி பெற்றார் எனவும் தினகரன் பத்திரிகையின் முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தியும் தந்திருக்கின்றார்கள். மஹிந்தவை பிரதமர் வேட்பாளராக நியமிக்காவிட்டால் மாற்று வழி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அறிவிப்பு எனும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் வேட்பாளராக நியமிக்காவிட்டால் மாற்று வழியொன்றில் செல்ல நேரிடும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மக்கள் கேட்கும் நபருடன் சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சியை தாரை வைப்பதா என முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திரமணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட ஊடகவியலாளர் மாநாட்டு நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற போதே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க முயன்றால் தனி வழி மஹிந்த அணி கூறுகின்றது எனவும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேவேளையில் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்ஃப்ளூயன்சா AH1N1 40 பேர் பலி, காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஆஸ்பிரின் அல்லது ஆஸ்பிரின் கலந்த மருந்து பாவனை கூடாது. தினகரன் பத்திரிகையின் முக்கியமான ஒரு செய்தி, இன்ஃப்ளூயன்சா AH1N1 நோய் அதிகமாக பரவி வருவதால் காய்ச்சலில் பீடிக்கப்பட்டவர்களின் அலட்சியமாக இருக்கக்கூடாது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் மஹிபால ஏரத் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சிகிச்சைக்கு செல்வதை தாமதப்படுத்த வேண்டாம் எனவும் ஆஸ்பிரின் அல்லது ஆஸ்பிரின் சார்ந்த மாத்திரைகள் பயன்படுத்த வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அறிவித்து வருகின்றோம். இப்போது சுகாதார அமைச்சும் அது சம்பந்தமான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றார்கள். அதேவேளை ஆஸ்பிரின் கலந்த மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியோடு நாங்கள் கார்ட்டூன்களின் பால் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன்களை பார்க்கலாம். ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் முதலாவதாக தரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 20வது சீர்திருத்தத்தை குறிவைத்திருக்கின்றார். இப்போது மறுபுறம் அன்றகுமார் திசாநாயக்கவும் இருக்கின்றார். இல்லை, அதாவது இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியும் 20க்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றது. காரணம் 225 உறுப்பினர்களுக்கு மேல் ஒருவர் கூட அதிகரிக்கக்கூடாது என்பதுதான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 2011ஆம் ஆண்டில் இருந்த நிலைப்பாடாக இருக்கின்றது. அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவை எடுத்துக்கொண்டால் முற்றுமுழுதாக அதனை எதிர்ப்பவராகவே அவர் இருக்கின்றார். ஏனென்றால் தொகுதி வாரியான ஒரு முறைமை வருமாக இருந்தால் அதில் அதிகம் பாதிக்கக்கூடியது இந்த JVP என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரிவீர பத்திரிகையுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. பரணலொக்கா அகமதி சட்டநட்ட எனும் செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பழைய தலைவர் பிரதமர் போட்டிக்கு எனும் தலைப்பில் அப்போது ஒரு கத்தி, நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிரிபாலி சிவா என்று, என்னுடைய இம்முறை பிரதமர் கனவும் அப்போது அவ்வளவு தானா என்று அவர் கேட்பது போல் அமைந்திருக்கின்றது. நாம் இன்றைய கேலி சித்திரங்களை பார்க்கின்ற போது நிமால் சிறிபாலர் செல்வா அவர்களுடைய பிரதமர் கனவை கேலி கூத்தாகத்தான் அனைவருமே தருகின்றார்கள். யாராவது என்னை பிரதமர் வேட்பாளராக சொல்ல மாட்டார்களா, அறிவிக்க மாட்டார்களா என்பதாக அவர் ஏங்குவது போன்றும் அவரை வைத்து நையாண்டித்தனமான ஒரு கேலி சித்திரங்கள் தான் வருகின்றது. ஏனென்றால் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகளும் தகுதிகளும் அவருக்கு இல்லை என்பதாகவே பத்திரிகைகள் சித்தரிப்பதை நாம் பார்க்கக்கூடியது. மௌபிம பத்திரிகையுடைய கார்ட்டூன் ஒரு சுவாரஸ்யமான கார்ட்டூனாக இருக்கின்றது. செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. அப்பே அரமுன ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ பிரமுக ஆண்டுவாக்
P2 இது ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிரதமரை பார்த்து போதுமா என்று அவர் கேட்பது போல் அமைந்திருக்கின்றார். இதையும் நாம் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும். அதாவது கடந்த 7வது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலிருந்தே ஜனாதிபதியும் பிரதமரும் ஒருமித்த குரலிலே அடுத்த பொதுத் தேர்தலின் பின்னர் தேசிய அரசு அமையும் என்பதாக வலியுறுத்தி வந்தார்கள். பிரதமர் இன்று வரையிலும் அதைத்தான் தெரிவிக்கின்றார். பிரதமர் மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் உள்ளிட்ட பலருமே அடுத்த தேர்தலிலே நாங்கள் பெரும்பான்மை பலத்தை பெறுவோம், இருந்தபோதும் கூட நாங்கள் தேசிய அரசாங்கத்தை அமைப்போம், முழு பாராளுமன்றத்தையும் அரசாங்கமாக மாற்றுவோம் என்பதாக தொடர்ந்தும் கூறி வருகின்றார்கள். இதைத்தான் ஆரம்பத்திலே ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள். ஆனால் அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய இளைஞர்கள் மாநாட்டை நடத்திய போது அங்கே வைத்து அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதான ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இதை பார்த்து தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உங்களுக்கும் ஏமாற்றி விட்டாரே என்பதாக பிரதமரை பார்த்து கேலி செய்வது போல் தான். லங்காதீப பத்திரிகையினுடைய கார்ட்டூன் முன்னாள் ஜேவிபியின் தலைவர் சோமவன் சமரசிங்க தான் நாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். லங்காதீப பத்திரிகையினுடைய இந்த கார்ட்டூனை பார்க்கலாம். அவர் ஜனாதிபதியிடம் அவர் தன்னுடைய அந்த நடனத்துக்கான கயிறை வழங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது லங்காதீப சுவாரஸ் கார்ட்டூன் அல்ல, இது லங்காதீபையினுடைய ஏனைய கார்ட்டூனாக இருக்கின்றது. இதை பார்க்கின்ற போது அதாவது ஜேவிபியினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் தனித்து ஒரு கட்சியை தொடங்கியிருந்தார். அவர் ஜனாதிபதி மேல் அக்கறை இருப்பது போன்று இதற்கு முன்பதாக கூட ஒரு முறை சுதந்திர சதுக்கத்திலிருந்து உண்ணாவிரதம், ஜனாதிபதியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். ஜேவிபியிலிருந்து விலகி கருத்துக்களை வெளியிட்டார். இப்பொழுது அவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்ததான செய்திகளும் கூட அண்மையில் வந்தன. எனவே ஜனாதிபதியினுடைய ஊதுகுழலுக்கு ஆடுகின்ற ஒருவராகத்தான் அவர் இருக்கின்றார் என்பதை சித்தரிப்பது போல்தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கு. லக்பீம பத்திரிகையுடைய கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 19 குழந்தையை சீராட்டி கொண்டிருக்கின்றார். 20வது கர்ப்பிணியாக இருக்கின்றார். 20வது குழந்தை கிடைக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபால சில்வா பிரதமரை அழைத்து அது சம்பந்தமான விடயத்தையும் காட்டுகின்றார். 19 குழந்தையை பெற்றெடுத்து ஆகிவிட்டது, அதற்கு நாங்களும் உதவி செய்தோம். 20 இப்பொழுது கர்ப்பத்திலே இருக்கின்றது, அதற்கு நீங்கள் ஏன் உதவி செய்யாமல் திரும்பி நிற்கின்றீர்கள் என்பது போன்று பிரதமரை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால சில்வா கேட்பது போல் அதை வரைந்திருக்கிறார். அந்த காட்டினோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.